ஜெபம் பண்ண கடவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய திருச்சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாய் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், பரலோகத்தின் தேவன் பாராட்டிய எண்ணி முடியாத ஈவுகளுக்காய் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவர் தாம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 404, பாமாலை 254 பாடுவோம். களிப்புடன் கூடுவோம், கத்தரை நாம் போற்றுவோம். கீதம் 404, பாமாலை 254 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். கத்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்திலே அல்ல, மட்டாய் தண்டியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபமன கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இப்போ ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம்.
எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 127வது சங்கீதம். 127ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் நம்பரா துணியை நிரப்பின புருஷர் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசல் சத்துருக்களோட பேசுவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்கிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாட்டு வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலில் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபொழுது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலில் தண்ணீர் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி யோர்தானிலே 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. La
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தன்படி செய்யுங்கள். அடிமையானவனானும் சுயாதீனம் உள்ளவனானானும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரிழவையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் அஸ்ராமியும் பரிசுத்தரையும் பொதுவாக பரிசுத்தரையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை தடுத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 9வது ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8வது ஞாயிறு. சிறு பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று திருவுள்ளம் பற்றின கிருபை உள்ள பிதாவே, எளியவர்களையும் சிறியவர்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் நீரே. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் தங்கள் பெற்றாருக்கு கனத்தையும் கீழ்ப்படிதலையும் செலுத்தி உம்மால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளவும் நாங்கள் அவர்களை தடை பண்ணாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்க்கவும் அவர்கள் உமது சுவிசேஷத்தின் தூதுவர்களாய் மாற்றப்படவும் சிறு பிள்ளைகளை தடை பண்ணாமல் தம்மிடத்தில் வரவழைத்து ஆசிர்வதித்த உமது அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள்
அவர்கள் நித்தமும் காக்கப்பட்டு உமது கிருபையினால் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கேட்கிறவர்களை கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்வர் என்று வாக்குறுதியில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 240 பாடுவோம். என்னிடத்தில் பாலர் யாரும் வர வேண்டும். பாமாலை 240 பாடுவோம். கர்த்தருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஆராதிக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன்.
வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாக மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்கு ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை, இந்த ஊழியங்களை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இருக்கின்ற இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை தாங்க முன்வரலாம். உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் இருக்கின்ற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற வயது சென்ற அருமையான பெற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அது மாத்திரமல்ல மாற்று நம்பிக்கை கொண்ட அநேக மக்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு கர்த்தர் அதிகமாய் துதிக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற உதவி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை மேன்மையாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான சகோதரர் சாம் மோகன் அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். இவருடைய பெற்றோர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்திற்கு பிரயாசப்பட்ட ஒரு அருமையான பெற்றோர்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். அருமையான சகோதரர் சாம் மோகன் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் சகோதரி சப்ரினா சாம் மோகனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் நேசிக்கிற இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான மகனுக்காக, அவருடைய துணைவியார் அவர்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலனையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக. வேத வசனம் சொல்கிறபடியே உபாகம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வேதவசனம் சொல்லுது. அதே போல ஆண்டவர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்த ஒரு பிள்ளைகளாக ஆண்டு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற அன்புக்குரிய சகோதரர் டேனியல் தனசிங் அவர்கள் திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இயேசுவே பரலோகத்திற்கு வழி என்று அருமையான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற ஒரு கர்த்தருடைய ஒரு தாசன். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம், ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே கடந்த வாரங்களில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எங்களுடைய திருச்சபையுடைய கிளை சபை ஒன்று மணிமுத்தார் அந்த அணைக்கட்டு பகுதியிலே, அதை ஒட்டியுள்ள பகுதியிலே இருக்கிறது. மிகவும் சின்ன, அதாவது ஒரு சபை. அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கி நிலைமையில் வாழுகின்ற ஒரு அருமையான மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆராதிப்பதற்காக ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருந்துச்சு. அது ஓட்டுக்கூரை போட்ட ஒரு ஆலயம். அது அடிக்கடி இந்த மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறபடியினால் காட்டு விலங்குகள், கரடி போன்ற மற்றும் குரங்குகள் போன்ற அநேக விலங்குகள் உள்ளே வந்து அது ஓட்டையெல்லாம் உடைத்து போட்டு விடுகிறது. அது மாத்திரமல்ல, இது மிக பழமையான ஒரு ஆலயமாக இருந்தபடினாலே
இந்த ஆலயங்களெல்லாம் விரிசல் அடைந்து அது மிகவும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஆலயத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் உங்களுக்கு அனுப்ப நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த தொலைபேசி எண்களிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அதற்காக உதவி செய்யலாம். நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. கர்த்தர் தொடர்ந்து நம்ம நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்புவாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் மர்மரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே அனைவரும் அன்போடு கூட வாழ்த்தி கொள்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட உடைய உள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வசனத்தை கொண்டு உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிற தெய்வம். உடைய வார்த்தை கொண்டு நீர் பேசுவீராக. ஒவ்வொருவரோடு கூட இடைபடும். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் திறந்தருளும். உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள் செயல்படட்டும். பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அடியை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகும் இந்த வார்த்தையானது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 100 மடங்கு பலன்களை உண்டாக்கட்டும். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருடைய பெரிய விருப்பம் என்ன? இந்த மனிதனுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று. ஆண்டவர் மனுஷனுக்குள் இருக்க விரும்பினார். ஆகவே தான் அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க விரும்புகிற ஆண்டவர். ஆகவே தான் நீங்கள் வேதாகமத்திலே பார்த்தீர்களானால் இந்த அண்டசராசரத்தையும் படைத்த தெய்வம் ஆவியாக நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் உங்களுடனே இருந்து உங்களுக்குள்ளே உலாவி உங்களோடு கூட இருப்பதனால நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகமோ அந்த சத்திய ஆவியானவரை அறியாதிருக்கும் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நமக்குள் இருக்கிற ஒரு தேவன். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதும் பொழுது எழுதுகிறார், அவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார், எல்லோரோடும் இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டார். மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்பின தேவன். மனுஷருக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. ஆண்டவர் சிலவற்றை அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பெயர், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனுக்குள் அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே பரிசுத்தம் என்பது காணப்பட வேண்டி இருக்கிறது. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களை வாசிக்கும்போது இவ்வனமாய் நாம் பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி அந்த வசனங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு நமக்குள் பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார் என்று. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானால், அப்படியானால் எப்படி பாவமான மனுஷனுக்குள் தெய்வம் வந்து வாசம் பண்ண முடியும்? ஆகவே தான் ஆண்டவர் விரும்பினார்,
இந்த மனிதனை முதலாவது பரிசுத்தமாக்க வேண்டும். இந்த மனிதனை பரிசுத்தமாக்கின பின்புதான் அங்கே அவர் வந்து வாசம் பண்ண முடியும். ஆகவே தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பினார், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது முதலாவது நிருபத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லுகிறார், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பரிசுத்தத்தை தந்து அவர் தம்முடைய ஆவியை நமக்குள் தங்கியிருக்க கட்டளையிட விரும்பினார். ஆகவே தான் எல்லா மனுஷனும் பாவிதான், அந்த பாவியான மனுஷனை பரிசுத்தமாக்க ஆண்டவர் விரும்பினார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரஸ்தாபம் பரிசுத்தம், அவருடைய ஆதாரம் பரிசுத்தம். ஆகவே அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆகவே தான் மனிதனை, பாவியாக இருக்கிற மனுஷனை பரிசுத்தமாக்குவதற்காக தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பி அவரை கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். ஆகவே அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி நமக்குள்ளாகவே வாசம் பண்ண விரும்புகிறவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவருக்கு பட்சபாதம் இல்லாத தேவன், சிறியவர் பெரியவர் என்றல்ல, ஐஸ்வர்யவான் ஏழைகள் என்றல்ல, யாராய் இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனுக்குலமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ண அவர் விரும்பினார். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்குள் அவர் வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை சுட்டி காண்பிக்கும் பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறார், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இயேசுவை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவின் மூலமாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று. நாம் எவ்வளவு மோசமான பாவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு அண்டையிலே வரும்பொழுது நாம் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக, தேவன் தங்கக்கூடிய ஒரு இடமாக நாம் மாறும்படியாக அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய வசனம் வெறுமாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு அவரே சொல்லுகிறார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமத்திலே யாத்திராகமத்திலே வாசிக்கும்போது 15 அதிகாரம் 26 வசனத்திலே சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கும் அநேகர் பாவத்தை போக்கும்படியாக அநேக பரிகாரங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி பரிகாரியாக இயேசு இந்த உலகத்துக்குள் நமக்காக வந்தார். அவர் மூலமாகவே அந்த பரிகாரம். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த புண்ணியமாக இருக்கலாம், நாம் அநேக தான தர்மங்களை செய்யலாம், நாம் அல்லது அநேக நன்மைகளை செய்யலாம். ஆனால் நாம் செய்கிற தான தர்மங்களோ அல்லது நாம் செய்கிற நன்மைகளோ ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வந்து விடாது. ஆனால் பரிகாரியாக இயேசு நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்ததனாலே, அவர் சுமந்து தீர்த்ததை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நமக்குள் பரிசுத்தம் வருகிறது. ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வரங்களையே பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்ட வரம் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சங்கீதக்காரன் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் 68:18 அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் அங்கே பரிசுத்தம் தேவை. ஆனால் நம்முடைய சுயத்தினால் பரிசுத்தம் அடைந்து விட முடியாது. இயேசுடைய இரத்தத்தினால் தான் அந்த பரிசுத்தம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், நான் உம்முடைய
இரத்தத்தினால் கழுவப்படும்படி என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். அவர் உங்களுக்குள் தங்குவார். ஆண்டவர் தங்கியிருப்பதற்கு தேவை பரிசுத்தம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணுவதற்கு தேவை பரிசுத்தம். ஆகவே தான் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியான புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே வேளையில் இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து உன்னதத்திற்கு சென்ற பின்பு அவர்கள் 40 நாள் அளவும் போதிக்கப்படுகிறார்கள். 50வது நாளன்று பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று இறங்கி வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்தை சுமந்து தீர்த்த பின்புதான் அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வந்து வாசம் பண்ணும் பொருட்டு அவர் அதற்கு பின்புதான் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். தேவன் ஆவியாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து தங்குகிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து தங்குகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர், அதே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க விரும்புகிறார், உங்களுக்குள் இருக்க விரும்புகிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற இன்றைக்கும் இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆண்டவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ளுதல், அவருடைய நாமத்தினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல். நாம் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் பரிசுத்த ஆவினாலே நம்மை நிரப்புவார். அவர் உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் வழி நடத்துவார். இரண்டாவதாக நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் அவர் வாசம் பண்ணுவதற்கு அவர் எதிர்பார்க்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது 23ஆம் வசனத்திலே இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி. இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தேவ வசனத்திற்கு இடம் கொடுத்தல். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார். ஆண்டவராக இயேசு சொல்லும்படி சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனம் அது ஜீவனும் அது ஆவியுமாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே தேவ வசனத்தை உடையவர்கள் ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொன்னார். சங்கீதக்காரன் சொன்னார், தேவ வார்த்தையை உடையவன், வசனத்தை உடையவன், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் தேவராக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு கற்பனைக்கு இடம் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களுக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். யாரெல்லாம் ஆண்டுடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட இருந்து கேட்டுக்கொண்டே போனார்கள். தேவ வசனங்கள் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஏற்ற நேரம் வரும்பொழுது தம்முடைய ஆவினால் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கும் பொழுது அங்கே கொர்நேலியுடைய வீட்டிலே அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட தேவ வசனத்திற்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறீர்களோ அவர்களுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசுவை நேசித்து அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர் வந்து தங்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை வசனத்துக்கு செவி கூடாத ஒரு மனநிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவ வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். தேவ வசனம் முக்கியம். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லு, இயேசு சொன்னார், வானம் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று. ஒரு வல்லமையான தேவ மனிதன் அவருடைய ஒரு பழக்கம், ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு முறை அவர் வேதாகமத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை தொடர்ந்து அதை தியானித்து கொண்டே இருப்பாராம். வசனத்தை அவருக்குள் எப்பொழுதும் அந்த வசனத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அநேக மரித்தவர்களும் அவரை கொண்டு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நான் ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நமக்குள் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார், நமக்குள் இருந்து செயல்பட விரும்புகிறார். ஆனால் அவருடைய வசனம் நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி போனார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோமா? அல்லது
பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்கிற அடிப்படையிலே பெயருக்காக மாத்திரம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு நிற்கிறோமா? ரொம்ப முக்கியமானது ஆண்டுடைய வசனம், தேவ வசனம். தேவ வசனத்தை யார் பிடித்து கொள்கிறார்களோ, தேவ வசனத்தை உடையவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அவர் வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் இவனமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் அங்கே 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி. மூன்றாவது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு இடம் கொடுத்தல். யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டிலே பாருங்களேன், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் உங்கள் முற்பிதாக்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய ஆவிக்கு, அவருடைய சத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் பேசும்போது அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? அவர் நமக்குள் வர விரும்பும் பொழுது நாம் இடம் கொடுக்கிறோமா? அநேகர் அதை அல்ல தட்டி விடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே அவர் வந்து வாசம் பண்ண முடியவில்லை, அவர் வந்து தங்க முடியவில்லை. ஆண்டவர் தங்க வேண்டும் என்றால் நாம் இடம் கொடுக்க வேண்டும். சகேயனுடைய வீட்டிலே ஆண்டவர் தங்க வேண்டும் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே அவன் பாவியான மனுஷன்தான், ஆனால் சொன்ன மாத்திரத்திலே தன் வீட்டிற்கு ஆசையோடு கூட அழைத்து கொண்டு சென்றான். ஆண்டவர் என் வீட்டிற்கு வரட்டும் என்று சொல்லி வரும்பொழுது, ஆண்டவர் வரும்பொழுதே எல்லாரும் சொன்னார்கள், பாவியான மனுஷனிடத்திலே இவர் தங்க போகிறார் என்று சொன்ன உடனே, ஒருவேளை என்னுடைய பாவம், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அநியாயத்து நிமித்தம் சேர்க்கப்பட்டவைகள் இந்த இயேசுவை என்னுடைய வீட்டிற்கு வரவிடாமல் தடை செய்து விடுமோ என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஆஸ்தியிலே பாதியை ஏழைக்கு கொடுக்கிறான். அநியாயமாக வாங்கினதை 4 மடங்கு திரும்பி கொடுக்கிறான். கொடுத்த உடனே ஆண்டவர் அந்த வீட்டிற்குள் போகிறார். சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் வர வேண்டும் என்று விருப்பம் இருந்தும் அவருக்கு எதிர்த்து நிற்பீர்களானால், அவர் ஒரு காரியத்தை சொல்வார், ஆண்டவர் வரணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் இந்த காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி பல வகையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அப்படி பேசும்பொழுது அதற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். நம்மோடு கூட இருந்து அவர் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமா? ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று ஒரு சிலதை மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே பார்ப்பீர்களானால் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்குள் இருந்து வல்லமையாய் கிரியைகளை நடப்பிப்பார். அவர் வாசம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து பலத்த செய்கைகளை அவர் செய்வார். அவர் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் சும்மா இருக்க அல்ல, அவர் கிரியை செய்கிறவராக அவர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவார். ஆண்டவர் உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே தங்கியிருந்து கிரியைகளை நடப்பிப்பார். இரண்டாவதாக, நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும்போது ஒரு புது பெலன் உங்களுக்குள் இருக்கும். அந்த பெலன் என்ன செய்யும்? இந்த உலகத்திலே ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய சொந்த பலத்திலே சாட்சியாக வாழ்ந்துவிட முடியாது. சொந்த பலத்திலே நாம் எதையும் செய்துவிட முடியாது. ஆகவே அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்போது இந்த உலகத்தில் நம்ம சாட்சியுள்ள ஜீவியம், ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், சத்தியத்திலே நடக்க முடியும். அதற்காக அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆகவே அவர் வாசம் பண்ணும் பொழுது நாம் ஒரு பலனுள்ள பாத்திரங்களாக, நாம் சாட்சியுள்ள பாத்திரங்களாக இருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவர்களாக காணப்படுவோம். மூன்றாவதாக வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி.
இந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணி நித்திய ஜீவ கரையிலே நாம் சேருவதற்கு நம்மை செவ்வையாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். ஆனாலும் அவருடைய வருகையை பற்றி அவர் சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்திற்கு வருகிறது எனக்கே தெரியாது என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே அவர் வருகிற நாளிகையை ஒருவரும் அறியாதிருக்கிறோம். ஆகவே அவர் வருகிற நாளிகையை சரியாக அந்த செகண்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மீட்கப்படும் நாள் நாம் உணர்த்தப்படும். அந்த உணர்வுகளை சரியாய் நமக்கு கொடுத்து அவர் வரும்பொழுது அவரோடு கூட செல்லுவதற்கு நம்மை வழி நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் நம்மை நடத்தி நித்திய ஜீவ கரையிலே இயேசுவோடு கூட போவதற்கு நம்மை வழி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் திருடனை போல நம்மை பிடித்து கொள்வதற்கு நாம் அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுனுடைய வருகை எந்த நாளிகையில் வருகிறாரோ அந்த நாளிகை நமக்கு சரியாய் உணர்த்தப்படும். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு அந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் யாரையும் கூப்பிட முடியாது. ஆனால் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், பரிசுத்த ஆவியானுடைய ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே தான் 10 கன்னிகைகளை குறித்த ஒரு ஓமையை இயேசு சொல்லும் பொழுது 10 பேரும் விளக்கு வைத்திருப்பார்கள். அங்கே 5 பேர் எண்ணெய் இருக்கும், 5 பேருக்கு இருக்காது. ஆனால் 10 பேரும் தூங்கி தான் இருப்பார்கள். ஆனால் எண்ணெயை உடையவர்கள், விளக்கெறிந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர் வரும்பொழுது இயேசுவோடு கூட மணவாளனோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நித்திய ஜீவ கரையிலே சேர்வதற்கு நமக்குள்ளிருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்பினவர். அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்பினதுனாலே அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு 3 காரியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் இடைவிட்டார். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவர் வந்து அங்கே வாசம் பண்ணுகிறார். இரண்டாவதாக, யார் அவருடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ, வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இறங்கி அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, அவர் வரும்போது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர் வர விரும்பும்போது வாசற்படியில் நின்று தட்டும் பொழுது கதவை திறந்து உள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணும் பொழுது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற பொழுது விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கிரியைகளும் கூட உங்களுக்குள்ளிருந்து அது செயல்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களாக இராமல் நீங்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு அவர் உங்களை வழிநடத்துவார். மூன்றாவதாக, அவர் உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணும் பொழுது நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பரலோக ராஜ்யத்துக்குள் போவதற்கான அத்தனை காரியங்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு நீர் வரங்களை பெற்றுக்கொண்ட தெய்வம். எங்களுக்காக நீர் வரங்களை பெற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் பண்ணும்படி நீர் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கு எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற தகுதிகளை குறித்து சொன்னீர் ஆண்டவர். நீர் பரிசுத்தர், ஆகவே எங்களுக்குள் பரிசுத்தம் வேண்டும் என்று, ஆகவே அந்த பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக சொந்த குமாரனாய் இயேசுவை கொண்டு விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அந்த பரிசுத்தத்தை தந்து எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறீர் என்று சொல்லி. ஆமாண்டவரே, இந்த வேளையிலும் ஒருவேளை பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுது எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த வேளையில் ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும், இயேசுவே என் பாவங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர், அதை நான் நம்புகிறேன், உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவீர்களானால் உங்கள் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுத்தம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பாவத்தை அறிக்கை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி கிருபை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கி நீரும் அவர்களுக்குள் தங்கும்படி வருகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நீர் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வசனத்தை
அசட்டை பண்ணி கொண்டிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒருவேளை ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வசனத்தை அலட்சியப்படுத்தி கொண்டிருந்த பிள்ளைகள், வேத வசனத்தை ஆண்டவரே அற்பமாய் நினைத்து கொண்டிருந்த பிள்ளைகள், இந்த வேளையில் இந்த வசனத்துக்கு நடுங்கும்படி தங்களை விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். ஆண்டவர் இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். அர்ப்பணிக்கிற அன்பு பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. பிள்ளைகளுக்குள் நீர் வாசம் பண்ணுவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஆஸ்வதிக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இதுவரை உமக்கு எதிர்த்து நின்ற கடின இருதயத்தை உடையவர்களும் இப்பொழுதே ஆண்டவரே அவைகளை விட்டு திரும்பும்போது வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். உமக்கு இடம் கொடுக்கும் பொழுது வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இதுவரை உம்முடைய ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றிருக்கலாம், இன்றைக்கும் விட்டு கொடுக்கும் பொழுதே நான் வருவேன் என்று சொன்னேன். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள் உம்முடைய நல்ல ஆவியானவருடைய நிறைவு பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துறதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணும்படி நீர் வந்ததற்காக நன்றி. அவரோடு கூட போச்சனம் பண்ணும்படி நீர் வந்ததற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ளிருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சாட்சிகளாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை நிந்தை, அவமானம் என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தலையை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தலையை உயர்த்தி வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நிந்தையோடு அவமானத்தோடு ஆண்டவரே மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்ல எண்ணத்தோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்காக நன்றி. பலனற்று போயிருக்கிற தம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலனை தந்து எடுத்து நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சாட்சியாய் நிறுத்துகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே நீர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் மூடுகிறதற்காக, மறைக்கிறதற்காக, செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நேகருக்குள்ளாக தேவ ஆவியானுடைய பலன் பெருகுகிறதற்காக நன்றி. பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும். சபிக்கப்பட்ட வல்லமையின் கட்டுகள் உடைந்து போகட்டும். அந்தகார கிரியைகள் அழிந்து போகட்டும். ஆச்சரியமான ஒளி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பிரகாசிக்கட்டும். தேவ மகிமை மூடட்டும். ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும். ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நிறுத்தும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. நாமத்துக்கு மகிமையாய் நிறுத்துகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரும் பலமாய் கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி ஆவியானுடைய கிரியைகள் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளும் பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலும்புகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மாறிப்போகட்டும் என்று சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே எலும்புகளையும் பசுமையும் புஷ்டியுமாய் மாற்றுகிறதற்காக நன்றி. பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிந்தைகளிலே அதிக குழப்பங்களோடும் சிந்தைகளிலே அதிக போராட்டத்தோடும் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது விடுவிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தேவ சமாதானம், தேவ கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக நன்றி. சமாதானத்தின் தேவன் சிந்தைகளிலே போராடி கொண்டிருக்கிற சபிக்கப்பட்ட சத்துருக்களை காலின் கீழ் நசுக்கி போடுகிறதற்காக நன்றி. சிந்தைகளிலே தெளிவை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தையை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. ஆவியின் சிந்தை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். உன்னத
நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர் நீரப்பா. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இது வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஒரு இரத்தத்தினால் கழுவுவீராக, ஒரு வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ வாசற்படியில் தட்டுகிறேன்னு சொன்னீங்களப்பா, தட்டுகிற சத்தத்தை கேட்டு உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஒவ்வொருடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல ஆண்டவருடைய சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாய் திகழ ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அநேக குடும்பங்களில் பல வகையான போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் சுவாமி, உபத்திரவங்கள் ஐயா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் உண்டு சுவாமி. சகினுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் ஐயா. இது ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நீ பிரசன்னராக இருந்து என்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. அதே போல் வேலைக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகள் படுகிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வாதமாக்கித்தார். எனக்கு நல்ல வேலை இன்னும் கிடைக்கவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட புலம்பிக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி புலம்பர்களெல்லாம் ஆனந்த களிப்பை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய எல்லா இயக்கங்களும் அறிந்திருக்கிற நிறைவேற்றி கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்க அறிந்திருக்கிறேங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தயவாக இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. எத்தனையோ வகையான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகள் இருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக, எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. அவர்கள் பணி செய்கிற இடங்களில் உம்முடைய ஆசீர்வாதம், அவர்கள் விரும்புகின்ற உயர்வை ஆண்டவர் கொடுத்து சுவாமி, அந்த தேசத்தில் இந்த பிள்ளைகள் விரும்புகிற காலங்கள் வரை இருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவர் திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்புகிறது வரும்பொழுதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. பல மாதங்களாக, ஆண்டுகளாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காய் காத்திருந்து சோர்ந்து போன நிலைமைகள் இருக்கிறத அறிந்திருக்கிறீங்க. அநேக பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டே செல்லுகிறதே, இன்னும் திருமணம் நடக்கவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்புகிறத அறிந்திருக்கிறீங்கப்பா. இது புலம்புகளெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறப்படுகிற தேவன் ஐயா. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களில் ஜெபங்களை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்திருக்கிறீங்க. அதற்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து முது பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் திருமணமாகியும் குழந்தை செல்வம் இன்னும் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல ஆண்டுகளை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் ஐயா, நீ தருகிற ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம் ஐயா. இடைய பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் பந்தி சுற்றி ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி உம்முடைய ஆலயத்தில் இந்த பிள்ளைகளை இணைக்கும் பொழுது உம்முடைய வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டார்களே அப்பா. அந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பேறுகாலத்திற்காய் காத்திருக்கிற அன்பு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே ஏற்ற வேளையில் கற்பதின் கனியை பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை நீங்கள் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
சிக்கலான பிரசவங்கள் எல்லாம் நார்மலாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய அற்புத கரந்த பிள்ளைகள் மீது கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. விடுதிகளில் இருக்கின்ற முதியோர் இல்லங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, வீடுகளிலே தனிமையாக இருக்கின்ற அருமையான வயோதிப பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் குழந்தைகள் ஆண்டவரே பிள்ளைகள் கூட இருக்க முடியாத ஒரு சூழல் ஐயா. அயல் நாடுகளில் அயல் இடங்களில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் பெற்றோர்கள் தனிமையாக இருக்கின்ற அன்பு ஆண்டவரை பெற்றோர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதயத்தினுடைய வாஞ்சைகள் அறிந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆரோக்கியத்தோடு கூட வாழ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மோசே 120 வயது வரை வாழ்ந்தான். சரீரத்தில் பலன் குன்றி போகவில்லை, கண்களில் பார்வை குறைந்து போகவில்லை அப்பா. அதே போல உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஐயா தீர்க்க ஆயுசை நீங்கள் கொடுத்து ஆரோக்கியத்தோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லாம் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. பொருளாதார நிலைமையில மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருக்கிற பெற்றோர் உண்டு தகப்பனே, அதனுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினாங்கிற பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு வருகிறார்களோ, பயந்து கொண்டிருக்கிறார்களோ, இது என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதய பலவீனங்கள் மாறுவதாக. நுரையீரல் பிரச்சனைகள், மூச்சு விட முடியாது இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆஸ்மா பிரச்சனைகள் மாறுவதாக சுவாமி. ஆண்டவர் கட்டிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கரைந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய பயப்படுதலை ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவீராக. சந்தோஷமே மாற்றுங்க ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தலைகளில் இருக்கிற பிரச்சனைகள் ஐயா, முதுகு தண்டு இடத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கால்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. ஆரோக்கியத்தினால் உமது பிள்ளைகளை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசின் போராட்டத்தினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பூரணமான ஒரு சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா. உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமது பிள்ளையுடைய வருமானங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பொருளாதார தடைகளை மாற்றுங்கப்பா. கடன் பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய தொழில்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துங்க ஐயா. அரசு துறைகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, தனியார் துறைகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, மற்றும் என்னென்ன வேலைகள் என்னுடைய பிள்ளைகள் செய்தாலும் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. முது பிள்ளைகள் நெடுங்காலங்களாக ஆண்டவரே தனக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகளுக்காக எதிர்பார்த்து சோர்ந்து போன நிலைமைக்கு அறிந்திருக்கிறேங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவீராக. நில சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கிறோம், வீடு சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்தவர்கள் வந்து அதை அபகரிக்கும்படியாக நினைத்து கொண்டிருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறேங்க. கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அடைந்து கொண்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரே உமது பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புணர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. பிள்ளைகளை நிரப்புங்க ஐயா. ஆண்டவரே கீழ்ப்படியாமல் ஆண்டவரே பெற்றோர்களை வேதனைப்படுத்திக் கொடுங்க அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. உலகத்தினுடைய பாவ இச்சைகளுக்குள்ளாய் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையிலே ஆண்டவர் ஜெபிக்கிற உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி இந்த பிள்ளைகள் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்குகின்ற ஆண்டவரே, அருமையான கோயம்புத்தூரை சார்ந்த
அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரிய சகோதரர் சாம் மோகன் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் சகோதரி சபரினா அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக இணைத்து இம்மட்டும் நீர் அவளை ஆசீர்வதித்து கொண்டு வர தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம். நேசிக்கிற இந்த பிள்ளைகள் ஐயா, ஆண்டவரே உமக்காய் ஊழியம் செய்த அருமையான குடும்பத்தினுடைய சந்ததிகள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவருடைய பெற்றோர்கள் உமக்காய்ப்பட்ட பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. நேசிக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை சந்ததி சந்ததியாக எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அன்பு மகனுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு மீதும் ஒரு கிருபை இருப்பதாக. உன் பிள்ளைகள் உன் பஞ்சை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னது போல இந்த குடும்பத்துடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி இந்த குடும்பம் முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திகளை ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து மணி மாறாத பிரசன்னம் இந்த ஆறாவில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடு கூட எப்போது நிலைத்திற்கு அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த தாழ்மை ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் போய்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 645, பாமாலை 365 பாடுவோம். லௌகீக இன்பம் மேன்மையும் இப்பரதேசிக்கு வேண்டாம். கீதம் 645, பாமாலை 365 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும்.
ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.